ஓகே, இப்போ இந்த ஹோட்டலில் தான் தூங்கினோம். வந்து கேட்டுட்டு உள்ளே தூங்கிட்டு இன்னும் திறக்கல. ஜூலை 10 ஓப்பனா. நம்ம கிளம்பலாம். இது ஃபுல்லாக ஹைவேஸு, அதில் போகலாம். ஓகே, இந்த மௌலி ஃபோர்ட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம். இது கொஞ்சம் கிராமமாக தான் இருக்குது. அங்கே ஒரு லாரி தெரியுதா, அது ஒரு வில்லா, ட்ரக் ஹவுஸ் வில்லா அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம இது வழியாக இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனோம். அப்படியே ஆறு இப்போ என்னது ஆர்ப்பரிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அற்புதமாக இருக்குது. எல்லாம் மிஸ்ட்டு கவர் ஆகுது. மழை மேகம் வேறு கருகருன்னு இருக்குது. ஓகே, சரி உண்டு வந்து இன்றைக்கி இப்போ திறக்கலையா, கொஞ்சம் காலமாகவே திறக்கலையா. பந்துன்றானுங்க. காலை அருமையாக இருக்குது பார்க்கும்போதே. மழை இதுதான். இதுக்குள்ளே பூந்து எங்கிட்ட பூந்தா அந்த வழியில் தான் போனோம். ஆனால் வெளியில் 2 பேர் பந்துன்னு சொல்கிறானுங்க. அந்த நம்ம அதுதான் அங்கேருந்து பார்க்கலாம். இங்கே இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அந்த கொஞ்சம் கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 4-5 கிலோமீட்டர் தான். ஆனால் கூகுளில் 13 கிலோமீட்டர் கிட்ட போட்டுருந்துச்சு. ஓகே, போக முடியாதுன்ட்டானுங்க. நான் கேட்டு பார்த்தேன், வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. ஒரு 2 மாதத்துக்கு க்ளோஸில் இருக்கான். ஓகே, அங்கே மேலே இருக்குது மவுண்டைன், போக முடியல. இந்த தானே டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்களா. இங்கேருந்து பாருங்க, கிளியராக தெரியுது பாருங்க. இதுதான் பூரா அற்புதமாக இருக்குது. ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. பரவாயில்ல, நம்ம அப்படியே போகலாம். இவங்க தான் நமக்கு வரும்போது லிஃப்ட் கொடுத்தாங்க. திருப்பி இவங்களோட சேர்ந்து இது வழியில் ஒரு 4-5 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே அந்த ஹரிச்சந்தர் காடு அங்கே போகலான் இருக்கேன். ஓகே, மௌலி ஃபோர்ட்டு ஏற முடியல. அங்கேருந்து இப்போ அந்த ஹரிச்சந்தர் காடு அது பக்கத்தில் சம்திங் ஒரு பீக் இருக்குது, அங்கே போய்கிட்டு இருக்கேன். வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடு வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு இடத்துக்குள்ள இருக்கான். அங்கிட்டு எல்லாம் மழை விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வண்டியெலாம் வருது, நல்லா இந்த மெயின் ரோடு தான். ஆனால் வண்டி கொஞ்சம் கம்மியாக வருது. இப்போ ஒருத்தர் வரேன், மறைச்சி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஒரு வண்டி வருதுன்னு சொன்னால வந்தேன். தயலி நல்ல சரக்கு நம்மளை போட்டு கொஞ்சம் நேரம் மண்டையை காய விட்டேன். அவர் அவங்கிட்டேருந்து தப்பிச்சுட மாதிரி பெரும்பாடாகி போச்சு. இதுதான் அந்த பயணத்தில் 2வது சம்பவம். ஃபஸ்ட்டு சம்பவம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை நைட்டில் அங்கே தூங்கக்கூடாது போன்னு சொன்னானுங்க. ஏன் ஒரு தாயலி நல்ல சரக்கு நம்மளை போட்டு மண்டைக்கு ஏற்றிட்டேன். ஒரு கார்காரன் வந்தேன், சரி மறைச்சி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறான்னா நான் அந்த இதில் விட்றா அப்படின்னு சொன்னேன். உள்ளே ஒரு பொம்பளை வேறு இருந்தால் புள்ள இல்லை இருந்தாங்க. அதான் அவன் வாட்டில் அதாவது உதவி பண்ணல, அவ்வளோதான். டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தேன். ஒரு பைக் வந்துச்சு, அப்படியே ஏறி கொஞ்சம் தூரம் கடந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து 20-25 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டேன். இது கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இவ்வளோ நாள் நல்லா நடந்ததுக்கு கொஞ்சம் சரியான மழையாக இருக்குது. 2 அடுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மிஸ்டில் ஒழுங்காக தெரில. அங்கங்கே ஃபால்ஸ் வருது. இந்த இங்கிட்ட ஒரு மலை நட்டாங்குத்தலாம் இருக்குது. சரியான லொக்கேஷனாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நடந்த சம்பவத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், கொஞ்சம் பயமாகவும் இருக்கேன். இது வழக்கம்தான், எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆனால் இங்கே கொஞ்சம் லோக்கல்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம தனியாக பேசுகிறத பார்த்து அவன் பைத்தியக்காரன் பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். கல் நடமாட்டம் பெருசாக கிடையாது. அதுக்கு நடுவுக்குள்ள ஒரு கேணி இருக்குது, கட்டி வச்சுருக்கானுங்க.
எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அங்கிட்ட ஒரு பள்ளம் இருக்குது. அப்படியே இன்றைக்கி வந்தோம். ஒரு பையன் நமக்கு லிஃப்ட்டு கொடுத்தான். இந்த பையன் ஊதா பணியம் போட்டிருக்கால அந்த பையன் தான் லிஃப்ட்டு கொடுத்தான். இதெல்லாம் லோக்கல் கைஸு. நம்ம இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு அப்படியே போய் இது சைடாக போகணும். இங்கிட்ட வேறு ஒரு மலை வேறு நட்டாங்குத்தலாம் நிற்கிது. மழை காலம் எல்லாம் அப்படி இப்படின்றாங்க வழக்கம் போல். எப்படி 7 கிலோமீட்டர் தான் இது மட்டும். நான் இப்போ 7 கிலோமீட்ரு போகலை. ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே நான் சுற்றி போனோம். வந்த வழியில் சுற்றி இந்த இதுக்கு அங்கிட்டு தான் இருக்குது அந்த மலாச் காட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அந்த சைடு அதில் சுற்றி போகணும். அதனால் இந்த 7 கிலோமீட்டர் நாளைக்கு எப்படியாவது ஏறிட்டேன்னா டப்புன்னு அந்த பைரவா காடு ரத்தன் காடு போயிடலாம். ஓகே போகலாம். நாளைக்கு பார்க்கலாம். நல்லபடியாக நடக்குன்னு வேண்டிக்கலாம். பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலி.